ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கோல்டு ஃபார்ம் கட்ட போகிறோம். ஸோ நாட்களை வந்து டேஸ் பிளேடுன்னு காமிக்குதுல, அது மட்டும் பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா மனம் வெறுத்து போயிருவீங்க. நான் ரொம்ப நாளாக இதை ஆடி போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 hours ரெக்கார்டிங் அப்புறம் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அயன் ஃபார்ம் மேலே எதாவது அயன் குழம்பு இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ, அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டு சர்வேல் சீரீஸில் வந்து கிட்டத்தட்ட 100 வியூஸ் வந்துருக்குது. ரொம்பவே தேங்க்ஸ். அதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 4 பேருக்கு 5 பேருக்கு மேலே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே தேங்க்ஸ். இது என்னோடய ஸ்டார்ட் அப் சேனல் இருந்தாலும் எனக்கு வந்து இது பண்ணியிருக்கீங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு அயன் பார்த்தீங்களா, ஒரு ஸ்டாக் கிட்டே வந்துருச்சு. சரி, ஓகே. இப்போ கேவில் நான் எதுக்கு போகிறேன்னா டைமண்ட் மைன் பண்ணலான்னு இருக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஏன்னா டைமண்ட்ஸ் கொஞ்சம் தேவைப்படுது கைஸ். எதுக்குன்னா நம்ம தான் கோல்டு ஃபார்ம் கட்ட போகிறோம்னு சொன்னல, அந்த கோல்டு ஃபார்ம் கட்டுறதுக்கு எப்படியும் டைமண்ட் தேவை. ஏன்னா டைமண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் தான், அவனை அப்படியே டப்புன்னு அடித்தானா இங்கே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு டைமண்ட் பார்த்தேன். ஸோ அதை அப்படியே மைண்ட் பண்ணிட்டேன். நான் கட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாக காமிச்சேன்னா நீங்களே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆயிடுவீங்க. அதனால தான். அப்புறம் இங்கே ஒரு டைமண்ட் பார்த்தேன். அப்படியே அதையும் அள்ளிட்டு வேறு ஒரு இடத்துல இங்கே ஒரு இடத்துல பார்த்தேன், இங்கே ஒரு இடத்துல பார்த்தேன். அப்படியே ஒரு 10 டைமண்ட் கிட்டே சேர்த்துட்டேன் கைஸ். தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னும் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ். இன்னும் நிறைய இருக்குது கைஸ். நான் பார்க்க எனக்கே மாற்றிச்சு. சரி, ஓகே விடுங்க. 10 டைமண்ட் கிட்டே எடுத்துகிட்டு மேலே வந்துட்டேன். மேலே வந்துட்டு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் அதெல்லாம் நான் ஒரு இதில் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கோல்டு ஃபார்ம் கட்டணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க. என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நான் டுட்டோரியல் ஒழுங்காக போட்டுக்க மாட்டேன். நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். ஏன்னா இது உங்களுக்கு ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடுச்சு. ஒரு மணி நேரம் வீடியோ கிட்டே வந்துருச்சு பார்த்துங்க. எல்லாத்தையும் கிளியராக நான் கிளியராக போட்டேன்னா அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. அவ்வளோலாம் வேலைக்கே ஆகாதுன்னு நான் அதுவும் பாதி மிஸ்டேக்காக தான் இருந்தது. ஸோ மிஸ்டேக் உங்களுக்கு காமிக்கிறதுல எந்த இப்போ யூஸும் இல்லை, உங்களுக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், மிஸ்டேக்லாம் எடுத்துட்டேன். நான் அதுவும் ஒரு சரியாக பண்ணதையாவது எடுத்து வச்சுருக்கியா வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் எடுக்கலை. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து கமெண்ட்டில் தான் நிறைய பேர் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி யாராவது வந்து கமெண்ட் ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் கூட நான் டுட்டோரியல் போடுறேன். ஃபுல் ஃபார்ம் எப்படி கட்டினேன் அப்படின்னு, அதுவும் ஃபுல்லாக எப்படி கட்டணும் அப்படி எல்லாமே ஃபுல்லாக நான் போடுறேன். க்ரியேட்டிவில் போடுறேன், ஃப்ளாட் வேலில். ஸோ ஒப்சீடியன் உடைக்க வந்தேன் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஸ்டாக் ஒப்சீடியன் தேவை. அதை உடைக்கலான்னு போனால் முடியல. அதான் அந்த இதெல்லாம் ட்ரான்சிஷன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. யோயோயோ செம்ம கடுப்பாயிருச்சு. அதுக்கடுத்து இங்கே வந்து கொஞ்சம் டர்ட்லாம் கிளியர் பண்ணிட்டுருந்தேன். கிளியர் பண்ணிட்டு அப்புறம் இது வந்து அப்புறமா அதை சொல்லலை, டுட்டோரியலில் சொல்கிறேன் கைஸ். இங்கேயே டுட்டோரியல் லைட்டாக காமிக்கலான்னு இருந்தேன். ஆனால் இதுக்கு மட்டும்தான் டுட்டோரியல் காமிச்சிருப்பேன், வேறு எதுக்குமே காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ ஒன்றும் இல்லை கைஸ், எதுவும் 13x14 தான் பண்ணியிருப்பேன். பண்ணிவிட்டு அப்படியே அதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கைஸ், நீங்கள் மைன்கிராஃப்ட் எத்தனை வருஷம் விளாட்றீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 7 வருஷமாக விளாண்டுருக்கேன். ஆனாலும் இது வரைக்கும் பெருசாலாம் இது பண்ணது கிடையாது. ஓகே. அப்புறம் ஒரு 3 பிளாக் தள்ளி ஒரு ஒப்சீடியன் வைங்க. ஒரு எட்ஜிலேருந்து ஒரு 3 பிளாக் தள்ளி வைங்க. அப்புறம் இதுக்கு வந்து ஒரு 5 பிளாக் தள்ளி வைங்க. அதுக்கு அந்த ஒரு ஒப்சீடியனுக்கு ஒரு 5 பிளாக் தள்ளி இன்னொரு ஒப்சீடியன் வச்சு ஒரு 12x12 போர்ட்டல் அப்படியே கட்டிடுங்க ஃபுல்லாக. ஓகேங்களா? கட்டிட்டு இந்த இடத்துல அப்படியே ஒரு எட்ஜு நான் வச்சுருப்பேன்ல, அந்த எட்ஜில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஓட்டை போடணும். ஓட்டையை போட்டு கீழே போயிட்டு கொஞ்சம் நம்மளுக்கு இந்த மாதிரி இடம் செஞ்சுட்டு அப்புறம் இங்கே கொஞ்சம் ஹாப்பர்லாம் வைக்கணும். அதுக்கு முன்னாடி இடம் கொஞ்சம் பண்ணி இப்போ வெயிட் பண்ணுங்கள். இடத்த பண்ணி அப்புறம் ஒரு இடத்துல கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தோண்டி அப்புறம் கொஞ்சம் ஏணி வைக்கணும். ஏணி எதுக்குன்னா நம்ம கொஞ்சம் போகணும்ல, அதான் மேலே போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதனால் அப்படியே மேலே ஏறி வந்துட்டு திரும்பி கீழே போகிறதுக்கு மேலே வர்றதுக்குலாம் இதை யூஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு செஸ்ட்டு வைங்க. ஒரு செஸ்ட்டு வச்சுட்டு இங்கே ஒரு ஹாப்பரு அப்படியே கனெக்ட் பண்ணிடுங்க. எல்லா ஹாப்பரையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ செஸ்ட்டுக்கான வேலை முடிஞ்சுது. அவ்வளோதான். இப்போது எனக்கு குவாட்ஸ் தேவை. அதுக்காக நெதருக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நெதர் வந்து போயிட்டு தான் எடுக்க முடியும் குவாட்ஸு. அதுவும் இல்லாமல் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் குவாட்ஸ் எடுக்கிறது. கிட்டத்தட்ட இதுக்கு எனக்கு 1/2 hour ஆச்சு கைஸ். ஏன்னா நான் வந்து போன் பிளாக் பயமில் ஸ்பான் பண்ணியிருந்தேன். அங்கேனா எதுவுமே குவாட்ஸே இல்லை. அப்புறம் நான் இங்கிட்டு போய் கிட்டத்தட்ட அங்கே நெதர்லேயே 200 பிளாக் தள்ளி போய் தான் எடுத்தேன். சரி, அதை நான் உங்களுக்கு காமிக்கல. அதுவும் 1/2 hour ஆயிடுச்சுல, அதனால் சரி ஓகே. அப்படியே இது அப்சர்வர்லாம் செஞ்சுட்டு
இங்கே ஒரு மாடு இருந்துச்சு. நம்ம மாடையும் கொள்ளணும் கைஸ். நமக்கு நிறைய லெதர் வேணும். ஸோ மாடெல்லாம் எடுத்துக்கிட்டு நான் போகிற வழி எல்லாமே நான் வந்து இந்த மாடு பார்த்தாலே கொண்டுடுறேன். ஏன்னா எனக்கு லெதர் வேணும்னு. அதுக்கு முன்னாடி இங்கே 2 டிஸ்பென்சர் வச்சேன். ஸோ அது ரெக்கார்ட் பண்ணல. அப்படி இங்கே வச்சுட்டு அப்படி இதுக்கும் இந்த ஹாப்பருக்கும் இந்த இதுக்கும் வச்சு இந்த டிஸ்பென்சருக்கும் அந்த டிஸ்பென்சருக்கும் இதுக்கும் வச்சுக்கணும். முக்கியமாக நம்மளுக்கு ஸ்னோ பவுடர் வேணும் கைஸ். அதை மட்டும் மறந்துடாதீங்க. தண்ணியெலாம் வச்சா வேலைக்கு ஆகாது. ஏன்னா தண்ணி வச்சா வரும் தான், ஆனால் ரொம்ப கடுப்பேற்றும். அது அங்கிட்டு இங்கிட்டு ஊற்றிட்டு நம்ம அந்த ஹோல் போட்டோம்ல அது உள்ளே போயிட்டு ரொம்ப கடுப்பேற்றும் கைஸ். அது இது பாருங்கள், அந்த ஸ்னோ பவுடர் கூட எவ்வளோ 1000 பிளாக்கு கிட்ட தள்ளி தான் வந்து எடுத்தேன். வேறு எதுவும் கிட்ட இல்லை பாருங்கள். அதனால தான் டைம் ஆகிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ அதுக்கு என்னோடய அப்பாலஜிஸை நான் கொடுத்துக்கிறேன். மன்னிச்சிடுங்க கைஸ். அதே மாதிரி கைஸ், நீங்கள் ஏன் கைஸ் அந்த அயன் ஃபார்ம் வீடியோ பார்க்கவே இல்லை? யாருமே அந்த அயன் ஃபார்ம் வீடியோ பார்க்கவே இல்லை. சொல்லப்போனால் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவோட நான் அந்த அயன் ஃபார்ம் வீடியோவுக்கு தான் கைஸ் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணேன். ஆனால் நீங்கள் அதை யாருமே பார்க்கல. சால நீ யாரா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. சரி விடுங்க. ஸோ இந்த இடத்துல ரெட் ஸ்டோனை வைங்க. ரெட் ஸ்டோன் எதுக்குன்னா ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் வந்து ஆஃப் ஆன் பண்ணுறதுக்கு தான் ரெட் ஸ்டோன் நான் வைக்க சொல்கிறேன். அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஒரு லிவர் வைக்கணும். ஒரு நிமிஷம், ஒரு லிவர் பண்ணிப்போம். ஸ்டோனும் ஒரு ஸ்டிக்கும் வச்சாலே ஒரு லிவருக்கு வந்துடும். அவ்வளோதான். இது பாருங்கள், இவன் வரான் பாருங்கள் கைஸ். இவனை உள்ளே தள்ளி விடுங்க கைஸ். இதுக்கு நான் வந்து ஒரு ரெமெடி வந்து லாஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை பாருங்கள். அப்புறம் இங்கே இருங்க ஒரு நிமிஷம். அப்புறம் இந்த இடத்தெல்லாம் மூடிடுங்க கைஸ். ஏன்னா அதான் சொன்னல, அந்த ரெமெடின்னு சொன்னல, அதான் கைஸ் இது. நீங்கள் இதை ஃபுல்லாக மூடிட்டிங்கன்னா அவனுங்க எப்படியும் அங்கேங்கிட்டு ஓடி அப்படியே ஊந்துருவானுங்க. பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓகே, அப்படியே இந்த லிவர் ஆன் ஆஃப் பண்ணிங்கன்னா அது ஆன் ஆஃப் ஆகிடும். அவ்வளோதான் இந்த இது பாவம். அப்புறம் அது உள்ளே இப்போ கீழே போய் பார்ப்போமா? த மூமெண்ட் ஆஃப் ட்ரூத் பாருங்கள். 55 நாள் ஆயிடுச்சு. நான் எப்போ ஆரம்பித்தேன்? 35 நாளில் ஆரம்பித்தேன். 20 நாள் கிட்டே இந்த பாம்பை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன் கைஸ். முடியலை. அப்புறம் அவ்வளோ. இப்போ கீழே போய் பார்த்தா கொட்டுவாங்க பாருங்கள். இதை பாருங்க எப்படி சூப்பராக. நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் இது பண்ணிங்கனாலே கேமே ஓரளவுக்கு லேக் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு சேர்ந்துருவானுங்க. இது செம்மையான எக்ஸ்பி ஃபார்ம் இது. ஸோ நீங்கள் எல்லோரும் வேணும்னா கட்டுங்க. நான் டுட்டோரியல் போடுறேன் கைஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணோன்னே போடுறேன். ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுற மாதிரி இருக்குது. ஸோ மன்னிச்சிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். ஸோ என்ன பேசுகிறதுன்னு தெரில. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கைஸ் 100 வியூஸ் வந்ததுக்கு. ஸோ அந்த 100 வியூஸ் பார்த்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ், என்னை நம்பி பார்த்ததுக்கு. ஸோ இனிமேலும் பெஸ்ட்டான வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன். பாய்.